ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வென்ஷியை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப அழகாக மேக்கப்லாம் பண்ணிட்டு, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. நீங்கள் என்ன இதை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக தானே இருக்கீங்கன்னு கேட்டதுமே, நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே, அப்போ நீங்கள் இந்த மிஸ்டர் ஃபோ வந்துட்டு இன்றைக்கி ஹாப்பியாக்கணும். நீங்கள் வந்து அதுக்கான காசு உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக கிடச்சிரும் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. அங்கே நம்ம ஹீரோ ஃபூ இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு உனக்கு ஹாப்பி தானே, நீ உன் விருப்பத்தோட தானே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே, அவன் ஆமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வேமா அங்கே பிடிச்சி அவகிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது பக்கத்தில் ஹீரோவை காணோம். பார்த்தப்ப அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன நீ எந்திரிச்சிட்டியா, இந்த மெடிசனை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனையுமே சாப்பிட்றா. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு காசு கொடுக்கணும்ல, நீங்கள் என்ன பேசாமல் போகிறீங்கன்னு சொன்னதுமே, ஆனால் காசு வந்து உன் அக்கௌண்ட்டில் கிடச்சிரும். அப்படி வந்துட்டு காசு வரலன்னா இந்த கார்டுக்கு வந்துட்டு நீ கால் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்னோட அப்பாவை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு இவன் என்னமோ நான் காசுக்காக இதை பண்ணுற மாதிரிலாம் நினச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் இப்போ காசெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்டில் இன்னுமே பணம் வரல. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கே கொடுத்தான் இல்லையா, ஸோ வந்துட்டு அங்கே கால் பண்ணுறான். அந்த கார்டில் இருக்க நம்பரை வச்சு நம்ம ஹீரோ நீங்கள் யார், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அப்படின்னா இவன் என்னை யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு காசு கொடுக்காம வந்துட்டு ஏமாற்றிட்டானா, ஐயோ கடவுளே, நான் இப்போ என்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் லீ அங்கே வந்து விழான். அவனை அங்கே பார்த்ததுமே, நல்லவேளை நீ வந்துட்ட, என்னோட அப்பாவுக்கு இப்போ உன்னோட அவசியம் ரொம்ப வந்து தேவையாக இருக்குது. நான் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா உன்னை மீட் பண்ணுறதுக்கு, நீ இப்போ எனக்கு வந்துட்டு காசு கொடு அப்படின்றத சொல்லி கேட்டதும், ஆனால் அவன் வந்துட்டு காசு கொடுக்க மாட்டான். நீ என்ன வந்துட்டு இப்போ பண்ணிட்டுருக்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி உன்கிட்ட நிறைய காசு கொடுத்தேன்ல, அந்த காசை நீ ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, அதை தான் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு ஹீரோயினை கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என் பையன்ட்ட இருந்து நீ காசு வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவேன்னு, நான் ஒன்றும் வந்து உங்கள் பையன் காசை கேட்கல, என் காசை தான் கேட்டேன்னு சொன்னதுமே, என்ன காசு நீ வந்து கொடுத்துருக்க வேண்டான்னு சொன்னதுமே, உங்கள் பையன்ட்ட கேட்டு பாருங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அவன் வந்து நீ எந்த காசை எனக்கு கொடுக்கலேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், நீ எப்படி நன்றி கட்டவனா நீ இருக்க, நான் வந்துட்டு எவ்வளோ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ முடியலன்னா நீ வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ என்னை ஏமாற்ற பார்த்துக்கிறியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அந்த லேடி நம்ம ஹீரோயினை கோவப்பட்டுங்க அடித்து தள்ளுறாங்க. பெரிய பிச்சைக்காரியா இருப்பா போலையே, காசுக்காக என் பையனை மயக்க பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. ஹீரோயின் மரியாதை என் காசை கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அங்கே பிடிச்சி தள்ளி விட்டும் போது அங்கே அவளோட உடம்புல வந்துட்டு அங்கே காயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன வந்துட்டு இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் வேகமாக கவர் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா வந்து பாத்தியா இவளோட லட்சணம் என்னன்னு தெரியுதா, வேற யாரோடய வந்து ஸ்லிப் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்றத சொன்னதும் அங்கே உடனே அவன் கோவப்பட்டுட்டு 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னை டச் பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ யாரோட போய் ஸ்லிப் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கரெக்டாக வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட உமன் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டதுமே அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகிருது. என்னது உமனா அப்படின்றத சொல்லி அப்போ அங்கே காட்ஸ்மே வந்துடுறாங்க. அவனை அங்கே பிடிச்சி அடித்து இழுத்துட்டுமே போக சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்து உங்களோட உமன் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னதை இன்னுமே நீங்கள் கொடுக்கல, நீங்கள் வந்துட்டு பேசாமல் எனக்கு காசு கொடுத்துருங்க, என்னோட அப்பாவை நான் காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே காசு கொடுக்குறேன், ஆனால் இன்றைக்கி நைட்டுமே நீ என் கூட வரணும் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது, நான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினா என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டான். பட் ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பயம்லாம் பேசினதுமே சரி ஓகே நீ வந்துட்டு காசை வந்துட்டு அவள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு காசெல்லாம் அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ, உனக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் காசு வந்து கொடுத்துருக்கேன், ஸோ நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து இன்றைக்கி வந்துதான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் வம்பு பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோட அம்மா வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வயசாகி போயிடுச்சு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை, இவன் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறான், எப்போ எனக்கு பேர குழந்தை பெற்று கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே வாமா பக்கத்தில் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாப்பியாக அங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவள் காதில் இருக்க இயரிங்கை பார்த்ததுமே அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ தீப்பிடிச்சி எரியிற மாதிரிலாம் அங்கே வந்து தோணுது. ஸோ அவங்க ரொம்ப பயந்து போயிட்டதுமே நம்ம ஹீரோனி அந்த இயரிங்கை கலட்டு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு உடனே கலட்டிடுறா. அவங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கே நார்மல் ஆகிடுறாங்க.
நீ தான் என் பையனை மேரேஜ் பண்ணிக்க போறியாம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது என்னோட பரம்பரையோட பேங்கிள், நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேங்கில் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை எனக்கு வேணாம் ஆன்ட்டி அப்படின்றத சொல்கிறா. இல்லை கண்டிப்பாக நீ வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க பாசமாக கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வெளியே வந்துட்டு இந்த பேங்கிள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இல்லை இல்லை நீ இதை வச்சுக்கோ, நீ வந்துட்டு பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னது மேரேஜா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு இது ஒன்றும் லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ ஒரு ஃபேக் மேரேஜ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இனிமே உன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது இல்லை, நான் கண்டிப்பாக அதை கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோ இல்லை நீ கண்டிப்பாக என் ஹெல்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஸோ நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் அங்கே கால் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு. உன்னோட அப்பாவுக்கு தேவையான காசெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் உன்னோட தயவு ஒன்று எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இப்போ தேவையான காசு கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை கிவ் அப் பண்ணிடுவேனான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அங்கிளை கூப்பிட்டா. அந்தால் பெரிய வில்லப்பையலாக இருப்பான் போல். அங்கே வேகமாக அங்கே மயக்கம் மருந்து வச்சு நம்ம ஹீரோயினை மயக்கி எழுறான். அவள் கண்ணு முழிக்கும் போது பார்த்தா வேற ஒரு ரூமில் தான் இருக்கா. அப்போ அங்கே இருக்க பர்சன் என்ன நீ பார்த்துட்டு இருக்க, உன்னோட அங்கிள் உன்னை எனக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு, இன்னைக்கு நீ தான் எனக்கு விருந்து அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அவனை அடிச்சு போட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி பக்கத்தில் ஒரு ரூம்குள்ளே ஓடி போய் எழுறா. அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோமான்னு பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்குது, ஹைட் அதிகமாக இருக்கவும். உடனே அங்கே நம்ம ஹீரோக்கு தான் அவள் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவேன், நான் அப்படிலாம் நீ எஸ்கேப் ஆக என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே பில்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கே அவளை மயக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அந்த ஆளுமே ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அங்கே காப்பாற்றிடுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்றதே கேட்டதும் இந்த ஆள் ஏதோ எனக்கு பில்ஸ் கொடுத்தான், எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே அவனுக்கு அதே மாதிரி மெடிசனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதே மெடிசனை கொடுத்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணா. டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவில் அங்கே போய் மீட் பண்ண போனால் அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அவன் மாதிரியா ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போனதுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் மிஸ்டர் ஃபோ அப்படின்ற சொன்னதுமே ஹீரோவுமே சேர்ந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அவளோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. இன்னைக்கு அவன் நிலைமை எவ்வளோ கேவலமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு என் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லி அவன் அந்த ஹோட்டலுக்கு ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த ஆளுக்கு மெடிசன் கொடுத்தாங்கல்ல, அவன் அவளை அங்கே வம்பு பண்ணி உள்ளே இழுத்துட்டு அவ கூட தப்பு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவளுக்கு அங்கே ஒரு மாதிரியா தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அவங்க வெளியே வரும்போது அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னம்மா நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்லாம் வர மாதிரி இருக்கவுமே என்ன நீ ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிடையாது ஆண்டி, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்றத சொன்னதும் சரிவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்மே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோ வரலாம், ஜஸ்ட் ஃபீவர் தானே, அதுக்காக என்னோட மீட்டிங் எதுக்காக கேன்சல் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதும் அவன் ஒன்றும் உன்னை வர வைக்கல, நான் தான் வர வச்சேன், நீ அவளுக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே இல்லாமல் மீட்டிங் உனக்கு முக்கியமா, நீ அவளை பார்த்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஐயோ என்னோட ஃபோனை நான் உள்ளவே வச்சுட்டேனே மறந்து அப்படின்ற சொல்லிட்டு அவன் திரும்ப ரிட்டர்ன் எடுக்க போகிறான். பார்த்தா அவங்க சிஸ்டர் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனான பிளட்டை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. உன்னால தான் என் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக போயிருச்சு, என் வாழ்க்கையை மொத்தமாக நரகமாக மாறிடுச்சு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அந்த ஆள் என்னை எவ்வளோ கேவலமாக நடத்திட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பிளட்டை போட விடுறா. ஆனால் ஹீரோயின் அங்கே முழிச்சு விடுறா. நம்ம ஹீரோவுமே அப்போ அங்கே உள்ளே வந்துடுறான். பார்த்தா ஹீரோயின் அங்கே பயந்து போய் அழுதுச்சேக்கா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவள் எனக்கு ஹெச்ஐவி இருந்த பிளட்டை என் மேலே போட்டுட்டா, என்னை இப்போ யாருமே டச் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்துடும், தயவு செஞ்சு நீங்கள் என் பக்கத்தில் கூட வராதிங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இவளை இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன இவள் பண்ணாலோ அதே தான் நீங்கள் பண்ணணும்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவளுக்குமே அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அந்த பிளட்டை போட
சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அங்கிள் அவங்க அம்மாவோட ஒரு நெக்லஸ் மாதிரி எதையோ தூக்கிட்டு வந்துட்டு, "நீ வந்துட்டு இப்போ என் பொண்ணை விடலன்னு வச்சுக்கோமே, உன் கண்ணு முன்னாடி இதை நான் அத்து எரிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் இது உனக்கு கிடைக்காது" அப்படின்ட்டு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "ப்ளீஸ் நீங்கள் அவளை விட்டுருங்க. எனக்கு என்னோட அம்மாவோட பொருள் வந்து என்னை விட ரொம்பவே முக்கியம்" அப்படின்றத சொன்னதுமே, அந்த ஆளுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. "பாஸ் அதில் வந்துட்டு எந்த ஒரு ஹெச்ஐவியுமே கிடையாது. சும்மா இந்த லேடி வந்து பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவள் பார்த்தா அந்த இடத்துல எப்படியே மயக்கமாயிடுறா. சீனு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "இவனை இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்?" அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ, "நீ இப்போ என்ன சொல்லி என்ன கூப்பிடுவ?" அப்படின்றத கேட்டதும் அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும், இதுக்கப்புறம் ஏதாச்சும் என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. "சரி ஓகே, என்னோட அம்மாவோட பர்த்டே வருது, இந்த கார்டை வச்சுக்கோ, நீ போய் இந்த ஷாப்பிங் பண்ணுன்னு" சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மாலோட பேருமே சொல்கிறான். அவங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அந்த பெரிய லாயர் வந்துட்டு, "உனக்கு காசு இல்லாமலாம் வந்துட்டு நான் வந்து வாதாட முடியாது, நீ வெளியே போன்னு" சொல்லிட்டு அங்கே துரத்தும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா. "மேடம் கொஞ்ச நாள் எனக்கு லீவ் வேணும்னு" சொல்லும்போது, "நீ வந்துட்டு இப்போ என்ன உனக்கு லீவ் வேற கேட்டு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டையுமே அந்த லாயர் வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு திமிராவே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது அந்த ஆன்ட்டிகிட்ட, "உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளமோ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு வாதாடி கொடுக்குறேன்னு" சொன்னதும், "உங்களை மாதிரி ஒரு பெரிய பணக்கார லாயர்ட்டெல்லாம் வாதாடுற லெவலுக்கு என்கிட்ட காசு இல்லைம்மா" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் சொல்லுங்கன்னு" சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, "ஃபைனலாக நீ வந்துட்டு எனக்கு கிடச்சிட்ட, நான் எப்படியாச்சும் உன்னை வந்துட்டு மீட் பண்ணி பேசி ஆகணும்" அப்படின்றத சொல்கிறான். அவனுமே ஒரு லாயர் தான் போல். பிறகு நம்ம ஹீரோயினை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வெளியே கிளம்பும் போது அங்கே மழை வந்துட்டுருக்கு. அப்போ ஜியாங், "நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அங்கே கொடையெல்லாம் வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த லேடிக்கு வந்துட்டு இவ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதை பற்றி. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இவன் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்தா இவன் வேற தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோட்ட போய், "என்னோட ஹஸ்பண்ட் இப்போ வந்துட்டாரு, உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணாம்" அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அங்கே ஜியாங்க்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இன்னும் இவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே ரூம்க்கு வரும்போது, "ஹீரோ நீ அந்த சூப்பை வந்து குடி, உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கு" அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அந்த சூப்பை குடிச்சிட்டு நம்ம ஹீரோட்ட, "நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இன்றைக்கி தப்பாலாம் நடக்கலை, ஜியாங் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஒரு லாயர் தான், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாருன்னு" சொன்னதும், "ஓ நீ எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கியா, இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது" அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ ஹீரோ, "நீ வந்துட்டு பேசாமல் இதுக்கப்புறம் அங்கே ஒர்க்லாம் பண்ண வேணாம், ஒர்க்கை விட்டு நான் வந்துட்டு உனக்கு என்ன செலவோ அது எல்லாத்தையுமே பே பண்ணிட முடியும்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான வேலை, என்னை அப்படிலாம் நீங்கள் வந்து விட சொல்லாதீங்க, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது நல்லாவே தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்புமே எப்பயும் நடக்காது" அப்படின்றத சொன்னதும், "அப்படின்னா சரி ஓகே, நான் ஒன்று அனுமதி கொடுக்கணும், நீ யார்ட்டையும் வந்து எந்த கனெக்ஷன் வச்சுக்கூடாதுன்னு" சொன்னதும் அவளுமே இங்கே ப்ராமிஸ் பண்ணுறா. "உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்" அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, "இப்போ நான் வந்துட்டு உன் கூட ரொமான்ஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் அவ கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க அம்மாவுக்கு பர்த்டே போல் அங்கே ரொம்ப 3 பேர் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ யுவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வர்றா. அவளை அங்கே பார்த்ததுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவள் அங்கே கிஃப்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட, "என் கண்ணெல்லாம் பாரு ரெட்டாக மாறி போயிடுச்சின்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மா எந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் என்னடா இப்போ பண்ணிட்டு இருக்கான்னு யோசனையாக வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோ, "நீ வந்துட்டு அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கினி, அதை கொடுக்கலையான்னு" சொல்லும்போது அங்கே கிஃப்ட்டை வந்துட்டு அவள் கொடுத்தா. சூப்பரான ட்ரெஸ் வாங்கியிருக்கா போல். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ அந்த யுவான், "நீ ஏன்னா அந்த ஷாப்பில் போய் எடுத்தியா, அந்த டிசைன் எல்லாமே நான் ரெடி பண்ணது தான், இது ரொம்பவே அப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டானது, நீ அந்த ஷாப்பில் எது எடுத்தாலும் அது என்னோட தான் மட்டும்தான் இருக்கும்" அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. அப்படின்னா வேணும்னே தான் இவன் நம்மளை அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணானா எடுக்க சொல்லி அவளோட டிசைனுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கவலையாயிட்டே வந்துச்சுக்கா. அவங்க அம்மாட்ட அவள் பேசிட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ, "நீ அவளோட பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காது" அப்படின்றத சொன்னதும், "இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு" அவள் சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட, "நான் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அங்கே கேண்டிலாம் வந்து ஏற்றி வச்சுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்கன்னு பார்த்தா அவங்க பயந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரி அவங்களுக்கு தோணிட்டுருக்கு. "ஏ கடவுளை என்னை காப்பாற்றுங்கன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிடுறா. ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, "என்னோட அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வீட்டில் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. "நான் என்ன இப்படி
இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இன்னொரு மெய்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தீனா ரொம்ப பயமா, நான் வீட்டில் நான் 2 டேஸாக இல்லை, யாருமே உன்கிட்ட சொல்லாமட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிருச்சு. ஆனால் வந்துட்டு நீ கவலைப்படாத, அவங்க உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு போய் பேசி அவங்ககிட்ட சமாதானப்படுத்து அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஏன் நெருப்புனா ரொம்ப பயம்னு கேட்டதுமே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வீடு வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சதில் அவங்க ஹஸ்பண்டும் பொண்ணுமே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி இருந்தே இந்த இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க நீ வந்த பிறகு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தாங்க, ஸோ நீ கேர் பண்ணி பார்த்துக்கோ, அவங்களுக்கு வந்துட்டு போய் பிடிச்சத மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹாப்பியாகிட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கா. அங்கே மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இல்லை பாஸ் வந்து உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த யுவான்மே அங்கே வந்து உன்னால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, அவன் உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி ஓகே இந்த சாப்பாடை நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படி அங்கே போகும்போது ஜியாங் அங்கே வந்து ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறத இந்த யுவான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஜியாங் உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டாக்டர் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பார்த்தா அங்கே சில பேர்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜியாங் அந்த டாக்டர் இங்கே தான் இருக்காங்க பாருன்னு சொல்லும்போது அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்ன அந்த ஆன்ட்டி தான் போல். அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க, நீங்கள் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னது கேட்டதுமே அவங்க ரொம்ப கவலையாகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்தால் உள்ளே வந்து விடுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த யுவான் வந்துடுறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட ஒய்ஃப் நல்லவனா, இங்கே பாரு அவள் லட்சணத்தை, அவள் பாரு உன்னோட அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தா வேற ஒரு பர்சன் கூட டேட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சதும் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணுறான்றது எனக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட ரொம்ப கோவப்பட்டதுமே அவளுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் இவங்க சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே அடுத்த செகண்டே அவன் வந்துட்டு வேற ஒரு டாக்டர் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த ஆள் வந்துட்டு சில மெடிசன் அவங்க வாயில் போடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்க, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னோட அம்மாவை காப்பாற்ற நான் ஒரு சூப்பரான டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் இவ வந்து பாரு ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டான்னு சொன்னதும் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டரே வந்துடுறாரு. அவர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பாடியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னதும் உடனே அந்த டாக்டர் பார்த்தீங்கள என்னோட மெடிசன்னால தான் உங்களுக்கு இப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே நம்ம யுவான்மே பார்த்தேயில்ல இவ வந்து ஸ்டாப் பண்ணுறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்கிட்ட கோவப்படுறான், நீ வெளியே போ, நான் வந்துட்டு என்னோட அம்மாவை பார்த்துக்கிறவேன்னு சொல்லி. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நல்ல டாக்டர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பேச வர்றா. பட் அவங்க ஆல்ரெடி என்னை பற்றி யாருக்குமே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ அதனால் அவளும் எதுவும் பேச முடியல, பேசாமல் அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அந்த யுவான் ஹீரோயின்ட்ட வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் உன்னை லவ் பண்ணுறான்ல, அப்படிலாம் கிடையாது, நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ், நான் திரும்ப வந்துட்டேன்னா உன்னை எதுக்கு அவன் கூட வச்சிருக்க போகிறான், கூடி சீக்கிரம் உன்னை வந்து அவன் டைவர்ஸ் பண்ணிடுவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேச்சில் நம்பிக்கை வர மாட்டுது. ஓ உனக்கு நம்பிக்கை வரலையா, பேசாமல் அவனோட ஸ்டடி ரூமில் போய் நீ பாரு, அங்கே வந்துட்டு என்னை பற்றி வந்து அவன் எவ்வளோ தூரத்துக்கு எழுதி வச்சிருப்பான்னு, அது மூலமாக உனக்கு புரியும் நான் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஓகே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு அந்த யுவான் சொன்ன மாதிரியே அங்கே டைரியெலாம் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ அவளை பற்றி ரொம்ப ஹாப்பியாலாம் எழுதியிருக்கான். அவளை படிக்கிறதுக்காக நான் அப்ராடுக்கு அனுப்பி வச்சுருக்கேன், எனக்கு அவள் ரொம்பவே பிடிச்சமான பொண்ணு அப்படின்றத எழுதியிருக்கவுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா இவள் வந்து சொன்ன மாதிரி வந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான் போல், நம்மளை வந்து டைவர்ஸ் கொடுத்துருவான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் அவருக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவர் நான் வந்துட்டு இப்போ எப்படி நல்லானே இவ்வளோ காசு வந்து செலவழிக்கிறதுக்கு உன்கிட்ட ஏது காசு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட உங்களோட ஃபாதர் இன்லா வந்து எந்திரிச்சிட்டார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே விசிட் பண்ணணும் அப்படின்றத சொன்னது என்ன விசிட் பண்ண போகிறீங்களா, இது ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அந்த யுவான் அது எல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. யார்ட்டையோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பா எங்கே வந்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உள்ளே போகும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்போ அவங்க அப்பா கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடாரு, நீ வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்கினியா காசு, இவர் தான் உன்னோட ஃப்ரெண்டா, இல்லை இந்த ஆள்கிட்ட வந்துட்டு உன்னை நீ வித்துட்டே அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவருக்கு அங்கே உடம்புமே அங்கே சரி
சரியில்லாமல் போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு ஹீரோட்ட, உன்னை யார் இங்கே வர சொன்னது, எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே அனுப்பி விட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்ப திட்டிகிட்டு இருக்கா. நீ வந்து என்னோட அப்பாவோட உடம்பு சரியில்லாம ஆக்குறதுக்கு தான் வந்தையான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பி போகும்போது, அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் ஏன் அவங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எதுவுமே பண்ண கிடையாது, அவர்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு அப்படின்றத கேட்டதுமே அவள் இப்போ ரொம்பவே கோவமாக இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. பிறகு அவங்க அப்பா, நீ வந்துட்டு எனக்காக தான் அவனை போய் மேரேஜ் பண்ணியிருக்கேனா, அந்த மேரேஜ் வேணாம்மா, நீ எதுக்காக ஒரு பணக்காரன்ட்ட போய் உன்னை சேல்ஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணணும், நீ வந்துட்டு பேசாமல் அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிடு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்பா சொல்கிறதுமே கரெக்ட் தான், அவன் வந்துட்டு நம்மளை லவ்வே பண்ணலைன்றப்ப எதுக்காக அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. வெளியே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ ஃபீல் ஆகுது, இது ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க கால் பண்ணி, நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். அவன் வீட்டில் பார்த்தா அங்கே பேங்கிள்ஸ்லாம் வச்சுட்டு, நான் இதுக்கப்புறம் அவ கூட ஃபேக் மேரேஜெலாம் இருக்க முடியாது, எனக்கு உண்மையில் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, கையில் எனக்கு இந்த வலையில் போட்டு விட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ஃபேக் மேரேஜை இதோடு வந்து முடிச்சுட்டு நான் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எதுக்காக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்றத கேட்டதுமே, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபேக் மேரேஜில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டதும் இவ தப்பாக புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா அந்த இவான் சொன்ன மாதிரி அவளை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறான் போலன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுமே கரெக்ட் தான், நம்ம 2 பேருமே பேசாமல் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, என்னது டைவர்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், ஃபேக் மேரேஜ் வந்துட்டு தேவை கிடையாது, ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் பிரியறதா நல்லது, என்னோட அப்பாவுமே வந்துட்டு சரியாயிட்டாரு, இதுக்கப்புறம் உங்களோட தேவை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எதுவும் கேட்காம அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே 2 பேருமே அங்கே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நானாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணாமல் அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. எதுக்காக இப்போ கவலைப்படணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவள் பாட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவா, எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க மேரேஜ் பண்ணணும்னு, ஆனால் இவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே அங்கே கவலையாக இருக்குது. அப்போ அங்கே கோவத்தில் அந்த கிளாஸை வேறு அப்படியே கையில் பிடிச்சி அமைக்கி உடச்சிடுறான். அப்போ அந்த யுவான் அங்கே வந்துடுறா, நீங்கள் எதுக்காக வந்துட்டு உங்களை விரும்பாதவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அவன் வந்துட்டு சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, தேவையில்லாமல் நீ வந்து பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, பாஸ் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த லாயர் அங்கே வராரு. லாயர் நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுனா சொல்லு, நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு தேவைப்பட்ட அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னதும், ஏன்னா இப்போ வரைக்கும் நான் யாருனே உனக்கு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோடமாக முடிச்சிடுறாங்க. பட் வந்து அவங்களுக்கு பேச்சே வர மாட்டுது. அன்றைக்கி வந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கல்ல, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், பண்ணி பார்க்கலாமே அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த யுவான் வந்துட்டு அந்த டாக்டருக்கு வந்துட்டு கால் பண்ணுறா. பட் அவன் வந்துட்டு ஃபோன் வந்து எடுக்க மாட்டான். இவளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஒருவேளை ஒரு தூங்குறாரு போலன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே எப்படியாச்சும் அந்த டாக்டரை வந்து கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோ வேற சொல்லிடுறான். பிறகு அந்த டாக்டரையுமே அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்காக வந்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த மெடிசனை வேற எடுத்து அவன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொடுக்க போகும்போது அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததும் அப்போ அந்த டாக்டர் அதை எடுத்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சரியில்லாதது, ஐ திங்க் இதை கொடுத்ததுனால தான் அன்னைக்கு இவங்களுக்கு பேச முடியாமல் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்தால பிடிச்சி அடித்து மிரட்டினதுமே, என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு ஒரு ஃபேக்கான டாக்டர் தான் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா என்னை வந்துட்டு நிறைய காசு கொடுத்து இந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அங்கே மாட்டிக்கிறா. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே, பாஸ் இவன் வந்துட்டு நாட்டை விட்டு ஓடுறதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான், எனக்கு நல்லாவே புரியுது, இதனால தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்டர் ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றிடலாம், நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு இவன் வந்து சொல்லிடுறான், அப்ராடில் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய வேலட் தொலைஞ்சு போனப்போ நீ தானே எடுத்து கொடுத்த அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீங்கள் இப்போ வரைக்குமே மறக்கலையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க வந்து தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவனுக்குமே ஹீரோயின் மேலே லவ் இருக்கு இல்லையா, ஸோ அவன் டச் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து நீ வந்து ஒர்க் பண்ணுறியா, நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் கையை வந்து எடுத்து விட்டுட்டு சரி ஓகே நான் வந்து யோசிச்சு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறா.
அந்த லேடி டாக்டரை வம்பு பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க போல். அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுமே, நான் எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட தெரியாதா, ஏன்னா வம்பு பண்ணி உங்கள் ஆளுங்க வந்து தூக்கிட்டு வருவாங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க கோவப்படுறான். அப்போ அசிஸ்டன்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொன்னதுமே, ப்ளீஸ் என்னோட அம்மாவை வந்துட்டு நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் மன்னிப்புக்கெல்லாம் கேட்குறான். ஸோ வந்துட்டு அவங்களுமே அவங்க அம்மாவை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்க வரும்போது அப்போ அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நான் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கனே அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஒய்ஃப் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த யுவானுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. திரும்பவுமே இவ வந்து லைஃப்பில் வரப்போகிறாளா, இப்போ தான் போய் தொலைஞ்சான்னு பார்த்தா இன்னும் திரும்ப வந்துட்டு எனக்கு தொல்லை கொடுக்க வர்றாளே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாகுது. நம்ம லாயரோட சேர்ந்து ஹீரோயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே ஃபோன் பண்ணால் அவள் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன தைரியம் தான் இவன் என்னோட ஃபோனவே கட் பண்ணுவா, இவன் என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி வந்துட்டு சரி பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, என்ன உங்கள் ஃப்ரெண்டுக்காக கேட்குறீங்களா இல்லை உங்களுக்காக கேட்குறீங்களா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பஸ் கோவிக்காதீங்க, நான் இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட வச்சுக்கிட்டது கிடையாது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே சரி ஓகே நம்ம வந்து நெட்டில் சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நெட்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான். பிறகு இந்த லாயரோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அவங்க கேஸ் வின் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினை வந்து ஹேண்ட்ஸமாக போய் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். ஆஃபீஸ்க்கு போனால் யாரையுமே காணும். அங்கே ரொம்ப ஷாக் ஆனதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்கள் போஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கும் போது அவங்க ட்ரிப்புக்கு போனதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் அதுக்கு லைக் வேறு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோக்கு எதுக்குடா இவன் லைக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துச்சேக்கா. பிறகு அவங்க அங்கே பேசிட்டே இந்த ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லாயர் கொடுக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனால் அந்த ஆள் வந்துட்டு உள்ளே விட மாட்டாரு. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்துட்டு இந்த எல்லா இடத்தையுமே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இது என்னோட நேமில் இருக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட்மே ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினோட அந்த பழைய பாஸ் வந்துடுறா. என்ன வந்துட்டு இவன் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக தான் என்ன வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தையா, ஏன்னா இவனை மயக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் தேவையில்லாதீங்கன்னு பேசாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, இவ்வளோ தூக்கி இந்த இடத்துல இருந்து வெளியே போடுங்கன்னு சொன்னதும் நீ யார் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டதுமே இந்த இடத்தோட ஓனரே நான் தான் அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்து சாரி கேட்குறா. ஏன்னா இவளோட அந்த லாயர் கவுன்சிலேருந்தே தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் போல். ஆனால் ஹீரோ ஒய்ஃபை பற்றி பேசினதுமே அவளை அங்கேருந்து விரட்டி விட்றான். ஹீரோயின் நீங்கள் இப்படி தொந்தரவுலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ என்னோடய ஒய்ஃப் வந்து நான் வாங்கி கொடுத்தா ஜூஸை தான் குடிக்கணும், அவள் வேறவங்க வாங்கி கொடுத்தது எப்படி குடிக்கலாம், நீ ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அசிஸ்டண்ட்டுமே அங்கே வேகமாக போயிட்டு அங்கே ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ பாஸ் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் காது கொடுத்து கேட்காம அவன் பாட்டு அங்கே ஜூஸ் எடுத்துகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்கிட்ட போய் இந்த ஜூஸை கொடுத்ததும் ஆல்ரெடி வந்து நான் ஜூஸ் கொடுத்துட்டேனே அவங்க அதை குடிப்பாங்க அப்படின்றத சொன்னதும் என்னோடய ஒய்ஃப் நான் கொடுத்தது தான் குடிப்பா அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதுமே சரி ஓகே நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிறான். அவன் ரெண்டையுமே குடிச்சிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னொன்னையுமே வாங்கிக்கிறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான் அந்த பாட்டில், அதை பார்த்தா மேங்கோ ஜூஸ் போல், இவனுக்கு அலர்ஜி போல். அதை பார்த்ததுமே அங்கே வந்துட்டு அவன் மயக்கம் போட்டு அங்கே விழுந்துடுறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோட்ட பாஸ் நான் சாரி வந்து கேட்டுக்கிறேன், தெரியாமல் தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னதும் நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ நல்லது தான் பண்ணியிருக்க, அவளுக்கு என் மேலே அக்கறை இருக்குல்ல, அவள் இன்னுமே என்னை லைக் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு, உங்களுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன கலர் கார் பிடிக்குன்னு சொல்லி நான் வாங்குறேன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு காரெலாம் பிடிக்காது, எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தான் பிடிக்கும்னு அவள் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எதுக்காக இவன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கான், ஒருவேளை வந்துட்டு இந்த உறவை சரியாக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்றத சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், அவன் தான் வந்து அந்த யுவானை லவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்டுக்காமல் இருந்துக்கிறா. சரி நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பஸ்ஸே புதுசாக வாங்கிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. வா நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் பக்கத்தில் ஹீரோயின் உட்காராம வேற ஒரு பர்சன் போய் உட்காடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் இறங்கி போகும்போது பின்னாடியே போயிட்டு நான் உனக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு எதையும் புரிஞ்சுக்க விரும்பலை, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கூப்பிடுவீங்க நாளைக்கு வீட்டை விட்டு அடித்து தோத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்ப இதுக்குள்ளே வர விரும்பலன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு.
ஆஃபீஸ்க்குள்ள நம்ம ஹீரோயின் போகும்போது, அப்ப அங்க ஒர்க்கர் வந்து, "நீ வந்துட்டு இப்ப இருந்து புதுசா நம்ம பாஸ் கூட தான் ஒர்க் பண்ணணும்." அப்படின்றத சொன்னதுமே, அங்க வந்துட்டு யார்ரா அது புது பாஸ்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவ பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிட்டு, "உன் கூட சேர்ந்து நான் இங்கலாம் ஒர்க் பண்ண முடியாது." அப்படின்றத சொன்னதும், "அத எப்படி நீ ஒர்க் பண்ணாம போவ?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் ஜாப்பாவே வேணாலும் குயிட் பண்றேன்." அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோ, "ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் வந்துட்டு உனக்காக தானே வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாத. நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு வந்து என் அம்மாவ காப்பாத்துனது நீ தான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. ப்ளீஸ் நம்ம 2 பேருமே திரும்ப சேர்ந்து வாழணும்னு சொன்னதும், "ஓ! உனக்கு கில்ட்டி ஆயிட்டுருக்கா? அதனால தான் நீ இப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்கியா? ஆனா வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு வந்துட்டு ஆசை கிடையாது. நம்ம பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும்." அப்படின்றத அவ சொல்றா. எனக்கு லாயர் நம்ம ஹீரோயின்ட்ட, "இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அங்க வந்து ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ணணும். நீ என் கூட வான்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க அவங்க அப்பா தான் வராரு. அவர அங்க பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொன்னதும், "நான் வந்துட்டு உனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ வர சொன்னா வரமாட்ட. அதனால தான் இப்படி பொய் சொல்லி வர வச்சேன்னு." சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் இவங்க பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, "ஐ திங்க் இப்ப டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு போறா. போகும்போது அவங்க அங்கிளும் அவங்க சிஸ்டரும் தான் வராங்க. ஸோ வந்துட்டு பார்த்துருக்க பொண்ணே அவங்க சிஸ்டர் தான் போல. அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. பட் அவ கண்டுக்காம அங்கருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துருது. இப்படி வந்து உங்க ஹஸ்பண்ட் அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க உடனே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, இங்க இந்த யுவா, "நீ ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க? அவளன்னு நினைச்சுட்டேன். நான் வந்து உன்ன விரும்புறேன்னா உனக்கு என்ன புரியாதா?" அப்படின்றத சொல்லிட்டு, "வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொன்னா, ஹீரோ கோவப்படுறான். அப்ப ஹீரோயின், "நீங்க கிளம்புங்க. நானே உங்கள கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுறேன்." அப்படின்றத சொன்னதும், ஹீரோ உடனே ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியானதுமே, அங்க அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "நீ யாரு ஊடல வர்றதுக்கு? கிளம்பு." அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும், அப்ப நம்ம ஹீரோ, "நீ வந்து மரியாதை இங்கேருந்து போன்னு" சொல்லிட்டு அவள புடிச்சு அங்க தள்ளி விட்டுறான். அவள கேட்டு அவளுக்கு இன்னுமே கஷ்டமாயிட்டுருக்கு. 2 பேருமே சேர்ந்து அவன அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா வெளிய வராம இருக்கத பார்த்துட்டு இந்த யுவான், "என்ன வந்துட்டு இவ பண்ணிட்டுருக்கா? ஒருவேளை இன்னைக்கு நைட் இங்க வந்துட்டு ஸ்டே பண்ண போறாளான்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போனதுமே, இவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க ரூம்குள்ள போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிக்கும்போது, அங்க அவ பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்டதும், "நீங்க தானே நீ வந்துட்டு சிஸ்டர் மாரி பார்த்துக்கிட்ட மாரி அவளையும் பார்த்துக்கணும்னு என்ட்ட கேட்டுக்கிட்ட வாசி தான் உன்னை இதுவரை வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தா டேஞ்சர். நான் வந்துட்டு உன்ன திரும்ப அப்ராடுக்கே அனுப்பி வைக்கிறேன்." அப்படின்றத சொன்னதும், "ப்ளீஸ் நீங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க. எனக்கு இங்க வந்துட்டு சில டிசைன்ஸ்லாம் ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஃபங்ஷன் முடிஞ்ச பிறகு நானாவே கிளம்பி போய்க்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க இருக்க விடுங்கன்னு" சொல்லிட்டு அவ சாரி கேட்கிறா. நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பார்த்தா அங்க 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாரி அவ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா போல. "இது என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயும் நானும் எப்பயுமே வந்துட்டு ஒண்ணா தான் இருக்கணும். யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்." அப்படின்றத சொல்றா. ஹீரோ கீழ இறங்கி வரும்போது, அங்க ஒரு லெட்டருமே இருக்கு. அங்க வந்து ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போயிருக்கா. "உனக்கு தலையெல்லாம் வலிக்கும்ல, இத நீ குடிச்சுக்கோ உனக்கு சரியாயிரும்ன்னு" சொன்னதுமே, அங்க அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அந்த ட்ரிங்க்ஸையுமே அவன் ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்து குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. அப்ப அங்க நம்ம லாயர் வந்து, "நேத்து என்ன நடந்துச்சுன்னு நீ வந்துட்டு தெரிஞ்சுக்க வேணாமான்னு" சொன்னதும், "இது உங்களோட பர்சனல் மேட்டர். இத பத்தி தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்றத சொல்றா. "இல்ல கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க சிஸ்டர் அங்க வந்து விழா. "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்ட பறிக்கிறதுக்கு பார்க்குற." அப்படின்றத சொல்லிட்டு இங்க கோவப்பட்டதுமே, இப்ப லாயர் கோவப்பட்டு, "நான் நேத்தே சொல்லிட்டேன் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நீ தேவையில்லாம எதுக்காக இப்படி வந்து இங்க வேலை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொன்னதும், "இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்ட வளைச்சு போறது தான் உன்னோட வேலையா?" நம்ம ஹீரோயின பத்தி இன்சல்ட் பண்ணி பேசினதுமே, ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்துல அரைஞ்சிடுறா. "மரியாதையோட இங்கேருந்து போயிரு. இல்லன்னா கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துருது. ஹீரோவோட அம்மா எந்திரிச்சிட்டாங்க. பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு அங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்ப அங்க டாக்டர் வந்து அவங்க அம்மாக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்கும்போதே, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் மாரி வந்துருது. நம்ம ஹீரோயின் அவங்க புடிச்சு அங்க புஷ் பண்ணிட்டு அவங்க வேற மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ, "வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அங்க தூக்கிட்டு போயிடுறான். அவளுக்கு ஐஸ் பேக்லாம் கால்ல வச்சு விட்டுட்டு, "உனக்கு இதனால சரியாயிரும்" அப்படின்றத சொல்றான். "நீ ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்ற? நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நீ திரும்ப என்ட்ட வந்துரு" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின், "இல்ல இல்ல நம்ம 2 பேத்துக்கு எப்பயுமே ஒத்து வராது. ஸோ பிரிஞ்சது பிரிஞ்சது மாரியே இருக்கட்டும்" அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோ, "எதுக்காக இவன் வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ மாட்றா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவ மீட் பண்றதுக்காக போனதும், அவர் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்டுறாரு. "எதுக்காக நீங்க வந்தேன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க புரிய வைக்கிறான். "நான் வந்து உண்மையிலேயே உங்க பொண்ண லவ் பண்ணிட்டுருக்கேன். மொறப்படி நான் அவள மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்றத சொன்னதும், அப்ப அங்க அவங்க அப்பா அங்க புரிஞ்சுட்டு, "நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. நானுமே அவங்க அம்மாவ ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் பிசினஸ் விஷயத்துல நான் அவள கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம விட்டு, அவ வந்து ஸ்ட்ரெஸ்னாலே அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போய், ஒரு ஆக்சிடென்ட்லயுமே இறந்து போயிட்டா." அப்படின்றத சொல்றாரு.
ஸோ வந்துட்டு என் பொண்ணுக்குமே வந்து இந்த மேரேஜில் நம்பிக்கை இல்லாமல் அவள் ஒருவேளை ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ, ஒருவேளை உன்னை வந்து புரிஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒன்றும் எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாரு. அவங்க அப்பாட்ட போய் அங்க ஹீரோயினோட சிஸ்டர், அவளால தான் திரும்ப என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிட்டுருக்கு. என்ன பண்றது? அந்த ஆள் ஒத்துக்க மாட்றாரு அப்படின்றத சொன்னதும், நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பெருசா ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா, அப்ப அங்க மேனேஜர் ஏதோ நியூஸ்ல நம்ம ஹீரோயின பத்தியும், அந்த லாயர பத்தி தப்பா போயிட்டுருக்கு போல. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ ஜாப்ப விட்டு வந்து பேசாம இருந்துக்கிட்டாலுமே நல்லதுதான். இல்ல நீங்க 2 பேருமே பேசாம பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த லாயர் வந்ததுமே உனக்கும் சேர்த்து தான். நீங்க 2 பேருமே பிரிஞ்சிருந்தா தான் அது நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் இப்படி இந்த ஃபேக் நியூஸை பற்றி சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, இப்படி தப்பாக நியூஸை போட்டது அப்படின்றத சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அங்கிளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு உன்னோட வேலை தானா, ஃபஸ்ட் டைமே நான் வந்து உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது, அதனால தான் உனக்கு இப்போ தைரியம் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட பேங்க் கிராஃப்ட்டை வந்துட்டு கம்பெனியை பண்ணி விட்டு இதுக்கப்புறம் உனக்கு இந்த கம்பெனிக்கு எந்த டீல் கிடையாதுன்னு சொன்னதுமே அந்த ஆள் அங்கே சாரி கேட்டுட்டு கெஞ்சிடாரு. பட் ஹீரோ இதுக்கப்புறம் சும்மா விடுவானா, பனிஷ் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு என்னதான் நடந்துட்டு இருக்கு என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க ஷியான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை போட்டு அந்த யுவான் பயங்கரமாக அடிக்கிறா. என்ன வந்துட்டு சொன்னால் ஒழுக்கமாக பண்ண மாட்டியா, உன்னோட பாட்டி வந்துட்டு இழக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களான்னு சொன்னதும், இல்லை இல்லை நீங்கள் கேட்ட எல்லாமே வந்துட்டு ஃபேக் ஆனது அப்படின்றத சொன்னதும், நான் எல்லாமே கேட்டுட்டேன், உங்களோட டிசைனை வச்சு அவள் தான் பெரிய டிசைனர் மாதிரி காமிச்சிட்டு இருக்காளா, அவங்க பாட்டி வச்சு அவள் பிளான் பண்ணி வந்து ஏமாத்திட்டு இருக்காளா, இது எப்படியே சும்மா விடக்கூடாது, நீங்கள் வந்து ஃபைட் பண்ண வேணாமான்னு சொன்னதும், என்னோட பாட்டி எப்படி காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே, நான் அஃபோட ஒய்ஃப், நான் நினச்சா காப்பாற்ற முடியும், நீ என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோட்ட போய் இந்த உண்மையை சொன்னதுமே அதை எப்படி வந்து நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணு நான் தான் உண்மையான வந்து டிசைனர்ன்றதை காமிக்கிறேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அவன் வந்து வெளியிட போகிற டிசைன் அவள் வந்து பார்க்காம வரைஞ்சி காமிக்கிறா. ஸோ அதை பார்த்ததுமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிருது. அப்படி இவ்வளோ நாளாக வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காளா, வேற ஒருத்தவங்களோட டிசைனை வச்சு இவளை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் அவசரப்படாதீங்க, இவ இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கா பார்த்தீங்களா, ஸோ அதில் வச்சு இவளை நம்ம ஒரு வழி பண்ணி விடுவோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்பிடுறா. யுவானை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க, உங்கள் டிசைன்ஸ் எல்லாமே எப்பயுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்ட்ரி ஆனதுமே அவளை அங்கே பார்த்துட்டு எதுக்காக இப்படி வந்துட்டு கேவலமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டுருக்க, உன்னை யார் இங்கே இன்வைட் பண்ணது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அவர் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாரா அப்படின்றத சட்டி கேட்டதும், ஏன்னா ட்ரெஸ் ரொம்ப கேவலமாக இருக்கா, மறந்து போயிட்டியா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே இந்த டிசைனை வந்து வந்து பண்ணதே அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே இருக்கவங்களுமே ஆமாம் இந்த டிசைன் நீங்கள் தான் பண்ணீங்க, அப்போ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத சொன்னதும், ஆமாம்மா இருக்கலாம், எனக்கு வந்துட்டு நிறைய நான் பண்ணுற வசி எனக்கு அதிகமாக ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்கிறா. ஞாபகம் இல்லையா, நீ இல்லை நீ பண்ணவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, ஏன்னா இப்போ வரைக்கும் நீ எந்த டிசைனுமே பண்ணது கிடையாது, வேறவங்க பண்ணுற டிசைனை தான் நீ பண்ணதாக வந்து ஃபேக்காக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ வந்துட்டு அதனால தான் கேட்டேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஏன் கோவப்படுற, இப்போ உண்மையை வர வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணையுமே அங்கே கூப்பிட்டாங்க. இவ்வளோ எதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்றதே கேட்டதும், ஏன்னா இப்போ வரைக்கும் இவ தான் டிசைனே பண்ணியிருக்கா, ஸோ நீ அதை ஓனேமாக வச்சு வந்து நீ தான் பண்ணதான் வந்து ட்ராமா பண்ணிட்டு இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன வந்துட்டு இவளுக்காக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையுமே அவள் கோவப்படுறா. அப்போ அந்த பொண்ணையுமே அவள் மிரட்டுற மாதிரி பேசுனதுமே நம்ம ஹீரோயின் நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னதும், ஆமாம் இப்போ வரைக்கும் இந்த டிசைன் எல்லாம் நான் தான் பண்ணேன், இவன் வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் கோவப்பட்டு அங்கே அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படி கை வச்சுன்னு வச்சுக்கோமா சும்மா விட மாட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ எதுக்காக அப்படி வந்து பொய் சொல்லிட்டு இருக்க, உன்னோட கிராண்ட்மா வந்து சீரியஸாக இருக்காங்க, நான் தானே கவனிச்சிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும், ஆனால் நீ எனக்கு இதான் ரீபே பண்ணுறியான்னு சொன்னதும், நீ இப்படி அவ்வளோ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் இப்படி வந்துட்டு சொன்னீங்கன்னா உண்மை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும், இவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய டிசைனர் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கரெக்டாக நீங்கள் கேட்குறதுமே அதுக்குமே என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, ஸோ இவங்க 2 பேரையுமே இங்கே உட்கார வச்சு நம்ம வந்து டிசைன் வரைய வச்சிடலாம், ஸோ யார் வந்துட்டு டிசைன் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம வந்து நம்பலாமே அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்கவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே ட்ரா பண்ண சொல்லும்போது ஆனால் அவளுக்கு என்ன தெரியும், அதுவாசி அவங்க பாட்டி வச்சு அவள் மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் இப்படி பாட்டி வச்சு மிரட்டுற வேலை
சொல்ல வைக்காத. ஆல்ரெடி அவங்கள வந்து நாங்க காப்பாத்திட்டோம். ஸோ நீ ட்ரா பண்றதுல மட்டும் உன் கவனத்த செலுத்து அப்படின்றத சொல்றா. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு உடனே வந்துட்டு ட்ரா பண்ணி காமிச்சிடுறாங்க. அது முடிக்க இவ வந்து ஒண்ணுமே வரையல. ஏன்னா வந்து இவங்க ட்ரா பண்ணி காமிச்சிட்டாங்களே, நீ ஏன் வரையல அப்படின்றத கேட்டதும், ஏன்னா எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்ல. என்னால வந்துட்டு டிராயிங்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றா. உனக்கு பண்ணவே தெரியாதுன்றப்ப நீ எப்படி வந்துட்டு இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருப்பேன்னு கேட்டதுமே, உன்கிட்ட கைய வந்துட்டு இருக்கா ஹீரோயின் அடிக்கிறதுக்கு. ஹீரோங்க கோவப்பட்டு அடிச்சவங்க தள்ளி விட்டுறான். தேவையில்லாம என்னோட ஒய்ஃப் மேல கைய வச்சுனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்ப அவ நீங்க என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் வந்துட்டு இவள டைவர்ஸ் பண்ண போறீங்களே, அப்புறம் எதுக்காக நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன வந்து டைவர்ஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமா போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும், நம்ம ஹீரோயின்மே யார் சொன்னது நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம்தான், அதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவோமா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப அசிங்கமாயிருது. அங்கே இருக்க எல்லாருமே அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்ன மாதிரி ஒரு ஃபேக்கான பொண்ணு வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வைக்கக்கூடாது, உனக்கு எங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது, என் கம்பெனிலேருந்துமே உன்னை நான் ஜாப்பை விட்டு தூக்குறேன், நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே இங்கே வந்துட்டு ஒர்க் கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நம்ம 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்கு போகலாமான்னு சொன்னதும் அவளுமே எங்கள் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. நான் வந்து டின்னருக்கு போகிற மாதிரி நல்லா அழகாக வந்துட்டு ரெடியாக இருக்கேனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, பார்க்க ரொம்ப அழகாக தான் பாஸ் இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. நம்ம ஹீரோயின் அந்த ஆன்ட்டிக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ வந்து என்னை விட மாட்ட போலையே அப்படின்றத சொன்னதும், ஆமாம் நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பெரிய டாக்டர் தெரியும்ல, ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினால் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கல்ல. ஸோ ஓகே வந்து இதான் அவரோட அட்ரஸ், நீ போய் அவரை மீட் பண்ணு, போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டுமே வாங்கிட்டு போய் கொடு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோயின் இந்த விஷயத்தை பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லாயருமே அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் உன்ட்ட தனியாக பேசணும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே அவன் ஃபைனலாக நான் லவ் பண்ணுறேன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நான் வந்து ஆல்ரெடி மேரீடான பொண்ணு, எனக்கு வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா, ரெண்டாவது உங்களை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன நினச்சிட்டு இருக்க, லைஃப்பில் எல்லாருமே என்னை விட்டுட்டு போவாங்க, நீயுமே விட்டுட்டு போவியா, நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப போர்ஸ் பண்ணதுமே ஹீரோ கோவப்பட்டுங்க அடிச்சிடுறான். தேவையில்லாம என்னோட ஒய்ஃப் மேல கையை வச்சேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் கூட்டிகிட்டு வர்றா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன இங்கே வந்திருக்கமேன்னு கேட்டதும் அந்த டாக்டருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் சரி ஓகே நீ போய் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃபோன் பேச வெளியே போகிறான். அங்கே ஒரு பென்டென்ட் இருக்குது, அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு விலை உள்ளன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ யாயா நாங்கள் ஒரு பொண்ணு வர்றா, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பென்டென்ட் நான் தான் வாங்க போகிறேன், இதை வாங்குற லெவலுக்கு உன்ட்டே நான் காசாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோங்க வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு காசுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் அவள் தான் ஆசைப்பட்டா அவள் தான் வாங்குவான்னு சொன்னதும் ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே கொஞ்சம் பயமாயிட்டு தெரியாமல் பேசிட்டே அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே நீ தப்பாக பேசுனது என்னோட ஒய்ஃப்ட, ஸோ நீ அவட்ட தான் சாரி கேட்கணும்னு சொன்னதும் அவளுக்கு வேற வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்குறான். பிறகு 2 பேருமே அந்த டாக்டரை வந்துட்டு வீட்டுக்கு போனதும் பார்த்தா அந்த யாயாவோட தாத்தா தான் போல, நீ வந்துட்டு அங்கே என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட, ஸோ உன்னை நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரியாக விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்னு கேட்குறா. நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் நாங்கள் அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு சாரி கேட்கறதுக்குமே ரெடி ஆயிடுறா. பட் அவங்க தாத்தாங்க வந்துட்டு யாரும் சாரியெல்லாம் கேட்க வேணாம், வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த யாயை அவங்க தாத்தாட்ட கோவப்படுறா. எப்பயுமே நீங்கள் மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறீங்க, என்னை பற்றி கவலைப்பட மாட்டீங்களா, அவள் என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணான்னு சொன்னதும் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அங்கே வாய மூட சொல்கிறாரு. பிறகு ஹீரோயின் அவள் வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அவருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசினதுமே இல்லை என்னால் முடியாது, இப்போ நான் யாருக்குமே அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே கழுத்தில் அவங்க அம்மாவோட அந்த செயினை அவள் போட்டிருக்கா இல்லையா, அதை பார்த்ததுமே அவர் இந்த செயின் எப்படி உன்ட்ட வந்துச்சுன்னு கேட்டதுமே அவங்க இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா நான் இதை கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இது வந்து உன்னோட அம்மாவோடது, நீ இதை போய் அவங்களுக்கு கொடுப்பியா அப்படின்றத கேட்டதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னது இது உன்னோட அம்மாவோடதா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இவளோட ஒரிஜினல் தாத்தாவே இவர் தான் போல. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த யாயா என்ன
சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையிலே அவங்க என்னோட ஆன்ட்டி அப்படின்றத கேட்டதுமே, அப்போ அங்கே அவர் வந்துட்டு உன்னோட அம்மா எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுமே, ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா. உங்களோட பேரண்ட்ஸுமே அதில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே, யா பார்த்தீங்கல்ல இவங்க வந்து வேற ஒருத்தவங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அடாப்டட் பேரண்ட்ஸ் மட்டும்தான், அவங்க வந்து தத்தெடுத்தவங்க தான், ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நீ தான் என்னோட பேத்தி, அவள் என்னோட பொண்ணு தான், நான் இத்தனை வருஷமா அவ்வளோதான் தேடிட்டு இருந்தேன், கடைசியில் அவள் செத்து போன நியூஸவா நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீயுமே பார்க்க உன்னோட அம்மா மாதிரி தான் இருக்க, இந்த செயினை வந்துட்டு நான் தான் அவளுக்காக ஆசையாக பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாரு. சரி ஓகே, உனக்காக வந்து உன்னோட மதர் இன்லாக்கு நான் வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுமே வெளியே போக சொல்லிடுறாங்க. நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோங்க பயப்படுறா ஏதாச்சும் ஆயிருமா என்னன்னு சொல்லிட்டு, நீ நம்பிக்கை வைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அந்த யுவான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லாயரோட அப்பா அங்கே வந்துட்டு நீ வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஹீரோயினுக்கு அந்த யுவான் கால் பண்ணிவிட்டு உனக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணேன் பார்த்தியா, அதில் உன்னோட ஹஸ்பண்ட் என் கூட எப்படி க்ளோஸாக இருக்காரு, அவர் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு, இதை நீ வந்துட்டு பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் இதை வைரல் ஆக்கினேன்னா உனக்கு வந்துட்டு என்ன நிலைமையாகும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டாங்க மிரட்சா. ஸோ மீட் பண்ணுறதுக்கு வர சொல்கிறா. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோக்குமே கால் பண்ணி உன்னோட ஒய்ஃப் வந்து என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கா, நீ வந்து அவளை காப்பாற்றணுன்னா வந்து சரி, இல்லைனா கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோவுமே அவளை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேகமாக கிளம்பி போகிறான். பிறகு இதெல்லாம் கூட சேர்ந்து பண்ணுறது யாருன்னா அவங்க அங்கிள் தான் போல். அப்போ அவங்க அங்கிள்கிட்ட எங்கே என்னோட ஒய்ஃப்னு கேட்டதுமே, நீ எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய காசு கொடுக்கணும், உன்னால தான் என்னோட கம்பெனி டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்னை என்ன நினச்சிட்ருக்க, மரியாதையாக காசெல்லாம் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே உள்ளே வந்ததுமே, இவனை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, இவன் நல்லவன் கிடையாது, இவங்க குடும்பம் தான் வந்துட்டு உன்னோட அப்பாவை பேங்க்ராப் பண்ணது, ஸோ அதனால தான் இந்த நிலைமையாயிருச்சு, என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு ஹீரோ உங்க கோவப்பட்டு பயங்கரமாக திட்டா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ ஹீரோயின் என்ன இந்த ஆக்டிங் போதுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் என்னவே பயமுடுத்திட்டு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள் வந்துட்டு அப்போ 2 பேரும் சேர்ந்து இங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது மரியாதையோட எவிடன்ஸ் என்ன இருக்கிறத ஒழுங்காக கொடுங்கன்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோட்ட அந்த ஆள் வந்து பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்துருப்பாரு போல். அப்போ அவர் அப்படியே மயக்கமானதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகிடுது. ஹீரோயின் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அங்கிள் வந்து இறந்து போயிட்டார் போல். நம்ம ஹீரோவும் வந்து அதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அவர் எதுவும் பண்ணலன்னு சொன்னதும் நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் நாங்கள் வெளியே விட முடியுமா, அவர் மேலே வந்துட்டு கேஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ நீங்கள் வந்து எவிடன்ஸ் கொடுத்தா தான் வெளியே விட முடியும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கா. ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கும் போது அப்போ அங்கே இன்னொரு லாயர் வந்துட்டு இதே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி கேஸை பற்றி தான். ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு பேசாமல் நம்ம வந்து அந்த லாயர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஐடியா தோணுது. ஸோ வந்துட்டு அவளுமே இங்கே ஃபோன் பண்ணி அங்கே வந்துட்டு கேட்டதுமே அங்கே லாயருமே வந்துட்டு அங்கே உடனே மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கே அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. பிறகு அங்கே வந்துட்டு இதை பற்றியுமே விசாரிக்க சொல்லியிருக்கான். இங்கே காமிக்கிறாங்க அந்த யுவானும் அங்கே நம்ம லாயரோட அப்பாவுக்குமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அந்த பென்ட்ரைவில் எதுவுமே இல்லை, காலியாக தான் இருக்குது, அவன் ஏமாற்றிருக்கான், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம செத்தம் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவை பற்றி கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அந்த லாயரோட அப்பா வந்து நல்ல ஒரு மாதிரி வந்துட்டு உன்னோட அப்பாவோட சாவுக்கு கண்டிப்பாக காரணமானவங்கள நான் பழி வாங்குவேன், நீ எனக்கு அந்த பென்ட்ரைவ் ஏதாச்சும் இருந்தால் கொடுமான்னு சொன்னதும் அங்கே அவள் வந்து கொடுத்துடுறா. அந்த ஆளுமே அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் என்ன முட்டாள் ஆகிட்டியா, இதுக்கெல்லாம் காரணமே இவன் தான் அப்படின்றத சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தோணுதா, இந்த பென்ட்ரைவை வச்சுக்கோ, எனக்கு தெரியும் என்னோட அப்பா சாவுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டாங்க. அவள் ஹெல்ப் பண்ணிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஆள் அதை போட்டு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு அப்பாவும் பொண்ணுமா ஏமாற்றிருக்கீங்க, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாற்றி அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறான். பிறகு லாயர்ட் அங்கே வந்து அவன் மீட் பண்ணி அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அவனுமே ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு நல்ல பையனாக மாறிட்டான் போல். ஜூஸுமே வாங்கிட்டு வந்திருக்கான். 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த ஜூஸை குடிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே 2 பேருக்குமே மயக்கமாகிடுது. யாரோட வேலைன்னு பார்த்தா கடைசியில் அவங்க அப்பாவோட வேலை தான் போல். நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் வேமா அங்கே வந்து தேடி வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வாட்ச் கிடக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே லாயரையும் அங்கே நம்ம ஹீரோயினுமே பிடிச்சி அங்கே கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அங்கே லாயரை போட்டு அடிச்சிட்ருக்காரு அவங்க அப்பா. நீ என் பையனாக இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ எனக்கு எதிராக தான் வேலை பார்த்துட்ருக்க, நீ வந்துட்டு உன்னை சும்மா விடக்கூடாது, இவனை நல்லா பனிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினையுமே அங்கே அடிச்சுட்டு உன்னோட அப்பாவோட கம்பெனியே நான் தான் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணேன், நீ ஒழுங்காக வந்துட்டு இந்த பென்ட்ரைவை கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகணும், அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
நீ உயிரோட இருக்கணும்லன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு நல்லா வந்து தீயெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு அவனை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ அங்கே போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்தாலையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபைனலாக எப்படியோ ஹீரோயினையுமே அங்கே காப்பாற்றிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை மட்டும் காப்பாற்றலை, நம்ம பேபியும் சேர்த்து காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நம்ம பேரண்ட்ஸ் ஆக போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கான். இப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்களுக்கான இந்த டைவர்ஸ் பேப்பர் வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் இதுக்கு இப்போ அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அவன் கிழிச்சு அங்கே எரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக வாழணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சரி ஓகே, நீ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு தண்ணி துவைக்குதுல, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு கேட்டதுமே உன்னால தான் அவன் கம்பெனி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி விட்டுட்டான், ஸோ நீ எனக்கு இப்போ காசு கொடுக்கணும்னு சொன்னதும் ஏன்ட்ட இந்த காசு இருக்குது, காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவன் பிடிச்சி வம்பு பண்ணும்போது அவள் ஸ்லிப்பாகி அங்கே மேலேருந்து விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோங்க வந்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வேமா ஹீரோயினை போய் அவன் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அவனையுமே போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு அவன் மேலே கையை வைப்ப, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போட்டு செம சாத்திட்டு இருக்கான். ஹீரோட அம்மா தான் ஹீரோயினை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே யுவான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு இது எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் என் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நைட் போல் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வர்றா. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை, ஹீரோ தான் இருக்கான். அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அங்கே அவங்களுமே வந்து பார்த்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியுமே உன்னை பற்றி, நான் மார்னிங்கே உன்னை பற்றி பார்த்துட்டேனே, அதனால தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணோம், கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம யுவான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, என் லைஃப்பை வந்துட்டு கெடுத்தது இவதான்னு சொல்லிட்டு வேமா அவங்க அம்மாவை போய் பிடிச்சிட்டு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நீ ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே நீ கொடுத்துரு, நான் வந்துட்டு இங்கேருந்து அப்ராடுக்கு போயிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நிறைய காசு கொடுத்து அங்கே டாக்ஸியுமே பிடிச்சி விடுறான். அப்போ அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை இடியட் மாதிரி தெரியுதா, நீ வந்துட்டு பிடிச்ச டாக்ஸியில் நான் ஏறி போனால் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேமா வேறு ஒரு டாக்ஸியில் போய் ஏறிக்கிறா. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னதும் அங்கே உள்ளே இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான். எந்த ஏர்போர்ட்டுக்கு போக, உன்னை கூட்டிகிட்டு போய் நேராக ஜெயிலில் தான் விட போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து அவங்க அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நீங்கள் வந்து நெருப்பை பார்த்தா நான் பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னதுமே அவங்க ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் லேட்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்துட்டு வெளியே வாங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அவங்க அம்மாவுமே ஹீரோயினுக்கு அங்கே தலையில் வெட்டிங்காக போகிறதெல்லாம் மாட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் கூடவே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். அங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க தாத்தா எல்லாருமே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.